இப்போ நீங்க சொன்ன மாரி தான். விஜய் அவர்கள் பேசும்பொழுதுமே வந்து, முதல்வர் அவர்கள் வன்மத்த கக்குறாரு, முதல்வர் அவர்கள் வன்மத்த கக்குறாருன்னு, விஜய் அவர்கள் அவருடைய வன்மத்த கக்குறாரோங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டது. அவதூறு பரப்புறாருங்கிறத நெறைய இடத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க. என்ன அவதூறு பரப்புனாரு? என்னன்னா, அந்த சட்டமன்றத்து உரைக்கு முன்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு பேட்டி குடுத்திருந்தாரு. ம். என்ன சொன்னாரு அப்டின்னா, எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் வந்து இது போல ஒரு துன்பியல் சம்பவம் நடக்கணும்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க. இதை வந்து அரசியலாக்கக்கூடாது. இத நாங்க அரசியலாக்க மாட்டோம்னு அன்றைக்கு அவர் வெளியில வந்து மக்கள் மத்தியில பேட்டி குடுத்தாரு. ஆனா சட்டமன்றத்தில அதற்கு நேர்மாறாக எல்லாவற்றிற்கும் தாவேகா தான் பொறுப்பு என்ற தோணியில தான் இல்ல வந்து அவருடைய உரை தாவேக்கா மேல இருந்துச்சு. இருக்கிற தவறையுமே எடுத்து காட்டுறது. தாவே அதுதானே அந்த இல்ல இடத்துல நம்ம சொல்றோம். சொல்லியிருக்காரு. தாவேக்காவும் பொறுப்பை உணர்கிறது. அந்த பொறுப்பை உணர்றதுனால தான், நம்ம வந்து எந்தெந்த இடத்துலனா இனிமேல் நம்ம மேம்படுத்தணும், சரி செய்யணும்னு சொல்லிட்டு 2500 பேர வந்து தொண்டர் படையில வந்து நம்ம இப்ப சேர்த்திருக்கோம். தொண்டர் படைன்னு ஒரு அமைப்ப உருவாக்கி, அதுல 2500 பேர நம்ம செலக்ட் செஞ்சு, எக்ஸ் போலீஸ் ஆஃபீசர்ஸ வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிரவுட் மேனேஜ்மென்ட் டெக்னிக்ஸ் எப்படி பண்ணணும். அதே மாரி வந்து ஒரு இக்கட்டான சூழல்கள்ல எப்படி செயல்படணும், எப்படி மருத்துவ உதவிகள் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2500 பேருக்கு பயிற்சி வழங்கக்கூடிய பணிகள்ல நம்ம இப்ப இறங்கியிருக்கோம். அது வந்து செய்திகள்லாம் வந்திருக்குது. நம்ம அதற்கான முன்னெடுப்பு எடுத்தோம். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு புரிஞ்சதுனால தான் இத நாங்க செய்றோம். அட் த சேம் டைம் ஒரு இடத்துல கூட அரசாங்கம் எந்தெந்த விஷயங்கள தவற விட்டுருக்கு அப்படிங்கிறத முதல்வர் சட்டமன்றத்தில பதிவு பண்ணல. ஏன்னா 10,000 பேருக்கு அவங்க 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டதாக ஐஏஎஸ் அமுதா அவர்கள் பேட்டி குடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி பேட்டி குடுக்குறாங்க. இது வந்து இன்றைக்கும் வந்து வலைதளங்கள்ல இருக்குது. அந்த பேட்டிய நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா அதே இடத்துல அவங்க இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. 20,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். 10,000 பேர் அவங்க குடுத்திருந்தாலும் 20,000 பேர் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்றாங்க. அப்ப 10,000 பேருக்கு நீங்க 500 போலீஸ் போட்டோம்னு சொல்லும்போது, 20,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க 1000 போலீஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல இது ஒரு நிர்வாக குளறுபடி நடந்திருக்குது. ஏன் அங்க 1000 போலீஸ் போடலன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக கோளாறுகள் வந்து நம்ம அதையுமே நம்ம அங்க மென்ஷன் பண்ணணுமா இல்லையா சட்டமன்றத்தில?